ஹலோ ஆல், இடி சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டிலே மசாலா அரைச்சி ரெடி பண்ணிடலாம். இதுக்கு 2 ஸ்பூன் துவரம் பருப்பு, 1 ஸ்பூன் அரிசி, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் தனியா, கொஞ்சம் வரமிளகா, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் வெந்தயம். இதெல்லாம் நல்லா வறுத்துட்டு நம்ம அரைச்சி மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கலாம். தேவையான அளவு புளி ஊற வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு குக்கரில் துவரம் பருப்பு 1 கப் ஆட் பண்ணி நெய் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். அதோட சீரகம், மஞ்சத்தூள், பூண்டு, தக்காளி, பெருங்காயம் போட்டு விசில் வச்சு இறக்கிக்கலாம். அடுத்து தேவையான அளவு வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். பேனில் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு கட் பண்ண வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். மஞ்சள், உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா வேக வச்சிடலாம். காய் வெந்ததுக்கு அப்புறமா புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அரைச்ச மசாலாவில் நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த லம்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு சாம்பாரில் ஆட் பண்ணி கொதிக்க வச்சிடலாம். அப்புறம் பருப்பு ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு இறக்கிக்கலாம். நெக்ஸ்ட் பேனில் ஆயில், கடுகு, கருவேப்பிலை, பூண்டு, சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோம்னா நம்மளோட இடி சாம்பார் ரெடி. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேவைன்னா கடைசியாக தேங்காய் வறுத்து அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். இதோட நான் தேங்காய் இன்றைக்கி ஆட் பண்ணலை.